எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் அடைக்கலத்தையும் கொடுப்பார். பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. தைரியமாயிருங்கள். எரேமியா 46:27 படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதம்மா, நீ பயப்படாத என் மகனே, நீ கலங்காதே. தோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசங்களிலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன். யோவான் 14:27 அப்படி சொல்லுகிறார். மை பீஸ் ஐ கிவ் அன்டு யூ. சங்கீதம் 147:14 உன் எல்லைகளிலெல்லாம் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். செய்கிறதெல்லாம் சமாதானம், உனக்கு உரியது எல்லாவற்றிலும் சமாதானம், ஒருவரும் ஒன்றும் பறித்து கொள்ள முடியாதபடி சமாதான வேலியை உன்னை சுற்றிலும் வைக்கிறேன். பிலிப்பியர் 4:6-7 படி நீ ஜெபம் பண்ணும் பொழுது, கவலைப்படாமல் ஜெபம் பண்ணும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உனக்கு நான் கட்டளையிடுவேன். பதில் சமாதானமாய் வரும். ஏசாயா 54:13 படி உன் பிள்ளைகள் சமாதானத்தினால் நிரம்பி இருப்பார்கள், அவளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று தருவாராக. அதோடு கூட அடைக்கலம் தருவேன். சங்கீதம் 46:1 நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge. ஆண்டவருடைய அரவணைப்பில் உங்களை வைத்துக் கொள்வார், தூக்கி வைத்துக் கொள்வார். ஒருத்தரும் உங்களை பறிக்க முடியாதபடி உயர்த்தி வைத்துக் கொள்வார். நீதிமொழிகள் 18:10 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடுவான், ஓடி சுகமாயிருப்பான். இயேசுவின் நாமத்திற்குள் ஓடி சுகமாயிருக்கும் கிருபையை அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார். அப்பா, உம்மிடம் ஓடி வந்திருக்கிறேன், என்னை சுமந்து கொள்ளும் என்று சொல்லுங்கள். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவனாக உங்கள் கால்களின் கீழே சாத்தானை நசுக்குவார். நீதிமொழிகள் 16:7 படி உங்கள் சத்துருக்களும் உங்களோடே சமாதானம் பண்ணும்படி செய்வார். உங்கள் சத்துருக்களுக்கு அவர் சத்ருவாக இருப்பார். அவங்கள போடுற போடல அவர்கள் வந்து உங்களோடு சமாதானம் பண்ணி கொள்ளும்படி செய்வார். அப்படிதான் அபிமலேக்குக்கு செய்தார். ஈசாக்கு தோண்டின அந்த கிணறையெல்லாம் மூடி போட்டார். உங்கள் அப்பா தோண்டின கிணறையும் மூடி போட்டாங்க, அவர் தோண்டின கிணறையும் மூடி போட்டாங்க. இவர் பாடி தோண்டிக்கிட்டே போனார், சண்டை போட போகவே இல்லை. ஆனால் கடைசியில் அவன் வந்து சொன்னான், நீர் விதைக்கிறதெல்லாம் 100 மடங்கு வருதுப்பா, எங்களுக்கு நடக்கலையே. நீ வெட்டுற துறவெல்லாம் தண்ணி வருதே, எங்களுக்கு நடக்கலையே. கடவுள் உங்களோடு இருக்கிறார், தெய்வம் உங்களோடு இருக்கிறார், உங்கள் தேவன் உன்னோடு இருக்கிறார். நான் உன்னோடு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன், நீ பெருகிட்டு என்னை அழிச்சிடக்கூடாது, தயவுசெய்து ஒப்பந்தம் பண்ணியிருப்பா என்று சொல்லுகிறார். அப்படியே உங்களுக்கும் நடக்கும். ஆண்டவருடைய பெயரை தரித்திருக்கும் நமக்கும் நடக்கும். தைரியமாயிருங்க. உங்களை ஆசீர்வதித்து கொண்டே போவார். ஒடுக்க 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 இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டே போனார்கள். அப்படியே நடக்கும். தைரியமாக இருக்கு. சங்கீதம் 23:5 படி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வடியும். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே சமாதானத்தையும் அடைக்கலத்தையும் தருவார், பாதுகாவலை தருவார். அடைக்கலமாக இருப்பார். அடைக்கலமாக இருந்து உங்களை செழிக்க செய்வார். இயேசுப்பா அப்படியே உமது பிள்ளைகளுக்கு செய்யும். நிறைவான பலனை தாரும். கட்டப்பாடுகள் போதும், எல்லாம் சமாதானமாக இருக்கட்டும். சமாதானத்துக்குரிய ஆவி அவர்கள் குடும்பத்தில் இறங்கட்டும். அடைக்கலமாயிரும் அப்பா, அடைக்கலமாயிரும். அவர்கள் பெருகிக் கொண்டே போகட்டும். எல்லாரும் வந்து அவர்களோடு ஒப்பந்தம் பண்ணட்டும். நீர் கூட இருப்பதை நிரூபிய பிசாசை நசுக்கும் சமாதான ஆவியை கொடுத்து சாத்தானை அவள் கால்களின் கீழே நசுக்கும். சமாதானமாய் படுத்துக் கொள்ளும்படி கிருபை செய். எல்லாம் இளைப்பாறுதலாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா ஜெப மண்டபத்திற்கு வாருங்கள். கோயம்புத்தூரில் கருணை யூனிவர்சிட்டி வளாகத்திலே இருக்கிறது. அங்கு
ஆண்டவருடைய பிரசனம் மகிமையாக இருக்கிறது. ஜெபம் செய்ய ஜெப வீரர்கள் கூட இருப்பார்கள். இயேசுவின் சிலுவை பாடுகள் என்னும் தியான மண்டபம், என்னும் பெதஸ்தா குளம், பிள்ளைகள் விளையாடும் இடம், இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே 2-3 நாள் தங்கி இருக்கலாம். கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, டார்மெட்ரிஸ் இருக்குது. அதோடு கூட காருண்யா யூனிவர்சிட்டியும் நீங்கள் டூர் பண்ணலாம். அதற்கும் அங்கே டூர் பஸ் எல்லாம் இருக்குது. அருமையான சிறுவாணி, குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சி எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் அங்கே வந்து பாக்கியம் பெறுங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளையெல்லாம் சந்திக்கும், சமாதானத்தை கொடுக்கும். வா, இதயம் திறந்து வா, இயேசுவின் அன்பை காணவா. ஜெபத்தின் நெருப்பில் இன்று புதிய வாழ்வு பிறக்குதே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே, கவலைகள் தூரம் ஓடிடுமே, நம்பிக்கையின் வெளிச்சத்தில் அதிசயம் ஆரம்பமே. ஆன்லைன் ஜெபத் திருவிழா, இயேசு இன்று பதில் தருவார். ஆன்லைன் ஜெபத் திருவிழா, உன் வாழ்வில் அதிசயம் செய்வார். ஜீசஸ் கால்ஸ் ஆன்லைன் பிரேயர் ஃபெஸ்டிவல் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஜீசஸ் கால்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் யூடியூப் சேனலில் மறக்காம பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். என் அருமையான சகோதரி கஜந்தி திருச்செல்வம், உங்கள் அருமை மகள் வீட்னி யூனிஸுக்கு என்று பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. 26ஆம் தேதி பிறந்த நாளை ஜூலையிலே கொண்டாடி இருக்கிறாள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. உபாகமம் 28:11 படி கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அப்பா, வீட்னி படிப்பிலே உயர்ந்திருக்கட்டும், செழிக்கட்டும், நல்ல எதிர்காலத்தை அனுபவிக்கட்டும். ரெபெக்கா, நான்சி பாதுகாக்கப்படட்டும், செழிக்கட்டும். ராஜா, சகோதரி கஜந்தி அவர்களுக்கு ஏற்ற வேலை சீக்கிரமாய் தார். ஃபைனான்ஷியல் பிளெஸிங்ஸ் தாரும், சுகமாயிருக்கட்டும். சகோதரர் திருச்செல்வம் அவர்களை சுகமாக்க சுவாமி. கிட்னி நார்மலாகட்டும், பிபி நார்மலாகட்டும், சுகமாயிருக்கட்டும். புது பிஸ்னஸை ஆரம்பிக்க விசேஷித்த வழி நடத்துதலை தாரும், கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.